ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌசலாஸ் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி ரொம்பவே சுவையான பாவ் பாஜி ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்திக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆன உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ண உடனே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் மூணு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டாணி உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பட்டாணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலா நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து நல்லா வந்து ஒரு கரண்டியோ இல்லை மத்தோ வச்சு நல்லா மசிச்சு விட்டுறலாம். நம்ம கையிலே வந்து மசாலாவை வந்து நல்லா மசிச்சு விடணும். இந்த பட்டாணி நம்ம போட்ட உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மசிச்சு விடணும். இந்த மாதிரி இப்படி நம்ம கையிலே வந்து மசிச்சு விட்டுறலாம். பட்டாணி நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக மசிஞ்சிரும். கொஞ்சம் வெங்காயம், மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை தூவிடலாம். நான் பாவ் பாஜி மசாலா ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒரு தவாவில் நம்ம பன்னை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் விட்டுட்டு கொஞ்சமாக பாவ் பாஜி மசாலா இதில் போட்டுக்கலாம். பாவ் பாஜி பண்ணை இதில் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கம் திருப்பி போட்டுட்டு நடுவில் நம்ம செஞ்சு வச்ச மசாலா இதில் கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.